நீலகிரி கோவை தேனி தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பின்படி வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்க கடல் பகுதிகளில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை செப்டம்பர் 26 மேற்கு திசையில் 4 தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது. கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் தடை விதிக்க மறுப்பு. கள்ளக்குறிச்சியில் 46.30 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பது எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ளது. மனுதாரர் விதிகளை மீறி பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதாக கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவ அருள்முருகன் அமர்வு தமிழக அரசு பதில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தாம்பத்தியத்தில் ஈடுபட மறுத்த கணவனிடம் 2 கோடி ரூபாய் கேட்ட புது மணப்பெண். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தாம்பத்திய உறவில் ஈடுபட மறுத்த கணவனிடம் 2 கோடி ரூபாய் கேட்டு மனைவி மிரட்டல். போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருமணமானதிலிருந்து கணவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடாததால் சந்தேகம் அடைந்த பெண் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து பெண் தனது உறவினர்களுடன் சேர்ந்து கணவனை தாக்கி பணம் கேட்டு புதுப்பெண் மிரட்டியுள்ளார்.